இல்லைங்க, எல்லாத்தோடையும் நாங்க சேர்ந்து போட்டியிடுவோம். அவங்க வந்து பணம் வைத்திருக்கிறார்கள், நாங்கள் வாக்குகள் வைத்திருக்கிறோம். அவர்கள் பணத்தை கொடுத்து வாக்குகள் வாங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நாங்கள் வந்து பணத்துக்காக வாக்குகள் வந்து விற்க மாட்டோம். நாங்கள் வந்து ஜனநாயக கொள்கைகளுக்கோசரம் நாங்க வந்து வாக்குகளை கனசங்கத்துக்கு போடுவதற்கு தயாராக இருப்பதாக தான் நாங்கள் கருதுகிறோம். இல்ல கூட்டணி இல்லைங்க. இப்ப கூட்டணி வைக்கிறதுல இல்லைங்க, பெரிய கட்சிகள் வந்து இல்லைங்க அவங்க பெரிய கட்சிகள் வந்துங்க சார், அவங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கோசரம் வந்து கூட்டணி வைக்கிறாங்க. நாங்க வந்து இந்திய கனசங்க கட்சின்னு கேட்டீங்கன்னா, நாங்க முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு ஆக வேண்டும். நாங்க வந்து உங்களுக்கு ஆரிய மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சிங்கிற மாதிரி நாங்க பௌத்த மாடல் ஆட்சி அமைக்கிறதுக்கோசரம் தான் நாங்க கட்சி நடத்துறோம். நாங்க யாரும் அவங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கோசரம் நாங்க கட்சி நடத்த கிடையாது. முதல்வர் வேட்பாளர் பார்த்தீங்கன்னா, அங்க உங்களுக்கு வந்து அதுக்குன்னு செயற்குழு, பொதுக்குழுலாம் இருக்காங்க. அவங்க முடிவு பண்ணுவாங்க. யாரும் தனிநபர் எதுவும் முடிவு பண்ண முடியாது. இங்க வந்து கூட்டு தலைமை தான் உங்களுக்கு. செயற்குழு, பொதுக்குழு இருக்காங்க. அவங்க அதுக்கான தேவை வந்துச்சுன்னா 2வது கட்ட வேட்பாளர் வந்து நாங்க இப்ப தேர்தல் தேதி இன்னைக்கு 2-3 நாள் அனௌன்ஸ் பண்றதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால அனௌன்ஸ் பண்ணிடுவோம். இப்போ தேர்தலில் சின்ன வெண்டைக்காய் சின்னம் ஒதுக்கியிருக்காங்க. இல்லை, எல்லா தொகுதிக்கும் தான் 234 தொகுதிக்கு வெண்டைக்காய் சின்னம் வாங்கியிருக்கோம். நாங்கள் ஏற்கனவே நாங்கள் நின்று இருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் எலெக்ஷனில் நின்றுட்டு தான் வரோம். ஓகேவா? 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் இந்திய கனசங்க கட்சி சார்பில் மிகவும் ஒடுக்கப்பட்டோர் தலைமையில் ஆட்சி அதிகாரம் பெறுவதற்காக தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவது என தீர்மானிக்கப்பட்டு மாவட்டந்தோறும் தேர்தல் பொறுப்பாளர்கள், சட்டமன்ற வாரியாக தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகிறார்கள். இதன் தொடர்ச்சியாக விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு இந்திய கனசங்க கட்சியின் வழிகாட்டும் தலைவர்களில் ஒருவரான மானியவர் கன்சிராம் பிறந்த நாளை முன்னிட்டு நாளை 15/3/2026 92வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகத்தில் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் கட்சியின் பொதுச்செயலாளராகிய நான் முத்துசாமி வெளியிடுகின்றேன். முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் கோவை மண்டலத்திற்கு கூடிய 113 மேட்டுப்பாளையம் மு. இளங்கோ கணேசன் ஜிபிஐ பொருளாளர். கைத்தட்டுங்க. 116 சூலூர் கா. நாகராஜ் ஜிபிஐ துணை பொதுச் செயலாளர். அடுத்து 122 கிணத்துக்கடவு ரா. மாரியப்பன் ஜிபிஐ கோவை மாவட்ட செயலாளர். 115 பல்லடம் ரங்கன் அண்ணாதுரை ஜிபிஐ திருப்பூர் மாவட்ட செயலாளர். 112 அவினாசி தனி சுரா ஆறுமுகம் ஜிபிஐ திருப்பூர் மாவட்ட அவைத்தலைவர். 113 திருப்பூர் வடக்கு முருகன் கந்தன் ஜிபிஐ திருப்பூர் மாவட்ட பொருளாளர். 114 திருப்பூர் தெற்கு எஸ்கே சண்முகம் ஜிபிஐ திருப்பூர் மாவட்ட துணை செயலாளர். 102 காங்கேயம் திருமதி விஜயலட்சுமி ராஜ்குமார் ஜிபிஐ தலைமை செயற்குழு உறுப்பினர். 121 சிங்காநல்லூர் ஓ. முருகன் கோவை மாவட்ட அவைத்தலைவர். 58 பெண்ணாகரம் சி. ராமகிருஷ்ணன் தருமபுரி மாவட்ட செயலாளர். 51 ஊத்தங்கரை தனி வே. முனுசாமி தலைமை செயற்குழு உறுப்பினர். 87 சங்ககிரி ரா. பழனிசாமி சேலம் மாவட்ட துணை செயலாளர். 145 முசிறி வி. திருமலை கொள்கை பரப்பு செயலாளர். 79 சங்கராபுரம் மு. கலைவேந்தன் அமைப்பு செயலாளர். 92 ராசிபுரம் தனி பே. அருண்குமார் என்கின்ற கபாலி மாவட்ட துணை செயலாளர். 93 சேந்தமங்கலம் மலைவாழ் தொகுதி தனி கே. துரைசாமி மாவட்ட அவைத்தலைவர். 94 திருமதி சுமதி கிருஷ்ணன் நாமக்கல் மாவட்ட செயலாளர். இந்த 17 வேட்பாளர்கள் வந்து இன்னைக்கு முதல் கட்டமாக வெளியிடப்படுகிறது. கிட்டத்தட்ட 234 தொகுதியில் இன்று 17 தொகுதி தான் வெளியிடும். படிப்படியாக முதல் பட்டியல், 2வது பட்டியல் வரும். இப்போ இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பிச்சி வச்சது தான். உங்களுக்கு இந்த சம்மந்தமாக ஏற்கனவே அதை நம்ம சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு இதனுடைய சாராம்சம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தரப்போகிறோம். உங்களுக்கு கண்ணா அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம். ஆளுக்கு ஒரு காப்பி. வேற என்ன கண்ணா? அவ்வளோதானே?
தனித்து தான் போட்டிடுறோம். நாங்கள் யாரோடையும் கூட்டணி வச்சுக்கிறது இல்லைங்க. இப்போ நாங்கள் வந்து ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, சாதியால் மிகவும் சிதைக்கப்பட்டவர்கள், பொருளாதாரத்தால் மிகவும் நசுக்கப்பட்டவர்கள், அரசியல் ரீதியாக வாய்ப்பு மிகவும் மறுக்கப்பட்டவர்கள், பண்பாக அவர்களுக்கு வந்து நம்ம வந்து அரசியல் அதிகாரம் பெற்றுத்தருங்கிற அந்த ஒரே ஒரு லட்சியம் தான். அது வந்து உங்களுக்கு சமூக ரீதியாகவும் இருக்கலாம், வர்க்க ரீதியாகவும் இருக்கலாம். அவர்களோடு இணைந்து கொண்டு 234 தொகுதிகளிலுமே நாங்கள் போட்டியிட போகிறோம். யாரோடையும் கூட்டணி வைக்கக்கூடிய திட்டமும் கிடையாது, எண்ணமும் கிடையாது. இருந்தாலும் ஏற்கனவே நாங்கள் இந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த தேர்தலுடைய முழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து சேர்ந்து ஆளுவோம், சேர்ந்து வாழ்வோம், சேர்ந்து வளருவோங்கிறது தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுடைய முழக்கமாக வச்சிருக்கிறோம். அடுத்தது வந்து நமது கட்சி, நமது வாக்கு, நமது ஆட்சிங்கிற ஒரு முழக்கமும் வச்சிருக்கிறேங்க. இல்லைங்க, எல்லாத்தோடையும் நாங்கள் சேர்ந்து போட்டியிடுவோம். அவங்க வந்து பணம் வைத்திருக்கிறார்கள், நாங்கள் வாக்குகள் வைத்திருக்கிறோம். அவர்கள் பணத்தை கொடுத்து வாக்குகள் வாங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நாங்கள் வந்து பணத்துக்காக வாக்குகள் வந்து விற்க மாட்டோம். நாங்கள் வந்து ஜனநாயக கொள்கைகளுக்கோசரம் நாங்கள் வந்து வாக்குகளை கனசங்கத்துக்கு போடுவதற்கு தயாராக இருப்பதாக தான் நாங்கள் கருதுகிறோம். இல்ல கூட்டணி இல்லைங்க, இப்ப கூட்டணி வைக்கிறது இல்லைங்க. பெரிய கட்சிகள் வந்து இல்லைங்க, அவங்க பெரிய கட்சிகள் வந்துங்க சார், அவங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கோசரம் வந்து கூட்டணி வைக்கிறாங்க. நாங்க வந்து இந்திய கனசங்க கட்சின்னு கேட்டீங்கன்னா, நாங்க முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்காக வேண்டும், நாங்க வந்து உங்களுக்கு ஆரிய மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சிங்கிற மாதிரி நாங்க பௌத்த மாடல் ஆட்சி அமைக்கிறதுக்கோசரம் தான் நாங்க கட்சி நடத்துறோம். நாங்க யாரும் அவங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கோசரம் நாங்க கட்சி நடத்த கிடையாது. முதல்வர் வேட்பாளர் பார்த்தீங்கன்னா, அங்கே உங்களுக்கு வந்து அதுக்குன்னு செயற்குழு பொதுக்குழுலாம் இருக்காங்க, அவங்க முடிவு பண்ணுவாங்க. யாரும் தனிநபர் எதுவும் முடிவு பண்ண முடியாது. இங்க வந்து கூட்டு தலைமை தான் உங்களுக்கு, செயற்குழு பொதுக்குழு இருக்காங்க. அவங்க அதுக்கான தேவை வந்துச்சுன்னா, ரெண்டாவது கட்ட வேட்பாளர் வந்து நாங்கள் இப்போ தேர்தல் தேதி இன்னைக்கு 2-3 நாள் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால அனௌன்ஸ் பண்ணிடுவோம். இப்போ தேர்தலில் சின்ன வெண்டைக்காய் சின்ன ஒதுக்கியிருக்காங்க. இல்லை, எல்லா தொகுதிக்கும் தான் 234 தொகுதிக்கு வெண்டைக்காய் சின்ன வாங்கியிருக்கோம். நாங்கள் ஏற்கனவே நாங்கள் நின்று இருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் எலெக்ஷன் நின்றுட்டு தான் வரோம். பேர் இளங்கோ கணேசன். நான் டாஸ்கோ ஒருங்கிணைப்பாளர், மாநில ஒருங்கிணைப்பாளர். தங்கவேலு, ஆவடியிலேருந்து வரேன். பீரங்கி தொழிற்சாலையில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். அது இல்லாமல் வந்து ஆவடியில் வந்து அம்முமா சங்கத்தினுடைய தலைவர். அது மட்டும் இல்லாமல் நமது கோவிந்தராஜ் ஐயா துவங்கிய திருவள்ளூர் மாவட்ட மகாத்மா காந்தி சொசைட்டினுடைய நிறுவனர். அடுத்தது சுந்தர், நீங்கள்? என் பேர் சுந்தரராஜன், கோயம்புத்தூர் மாவட்டம். ஐயா பார்க்கறதுக்கு முதல்ல இப்போ வந்து ஐயா நீங்கள்? ஜெகதீசன், ஏஆர் அட்வொகேட்ஸ், சென்னையில் ஹைகோர்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது வேல்முருகன், சென்னை. என் பேர் நாகராஜ், நான் கோயம்புத்தூர், இந்திய கனசங்க கட்சி துணைப்பொதுச் செயலர். பி. ராஜ்குமார், திருப்பூர் மாவட்டம், சாக்கி தமிழ் வளம் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு பாலசுப்ரமணியன் சென்னையில் இருக்கேன். பாலா என்கின்ற பாலசுப்ரமணியன் திருமண தகவல் மையம் வச்சு நடத்திட்டு சென்னை 40 வருஷமும் பண்ணிட்டு இருக்கீங்க. நன்றி, வணக்கம். லோகேஷ் குமார், மகாஜன சோசியலிஸ்ட் கட்சி எம்ஆர்பிஎஸ் மாநில தலைவர், ராணிப்பேட்டை மாவட்டம், அரக்கோணம். என் லட்சுமிபதி, வழக்கறிஞர், நமது தேசம் கட்சியினுடைய நிறுவன தலைவர். வாங்க வாங்க.
நன்றி சார் நீங்கள் வந்ததுக்கு. அதோட அந்த கிருஷ்ணவேணி அம்மா பிரச்சனையில் சக்ஸஸ் பண்ணிட்டீங்க. கிருஷ்ணவேணி சந்திப்பு கூட்டம் வந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால் அங்கே நடத்த முடியவில்லை. நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இங்கே நடத்தி வரலாம்ன்றதுனால்தான் நம்ம பத்திரிகையாளர் தோழர்கள் வந்திருக்கிறார்கள். அவருக்கு இந்திய கனசங்கத்தி சார்பாக, டாஸ்கோ சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தேர்தலினுடைய முக்கியத்துவம், நாம் என்ன செய்ய போகின்றோம் என்பதையெல்லாம் குறித்து தமிழ்நாடு அனைத்தரங்கு சங்கங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய திரு இளங்கோ கணேசன் அவர்கள் வந்து நோக்க உரையை ஆற்றுவார். அந்த நோக்க உரையில் இந்த தேர்தல் என்ன, அது எவ்வளவு முக்கியத்துவம் வாங்கிறது அவர் நோக்க உரையின் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். நோக்க உரை முடிந்த உடனே நாம் வந்து கருத்துரை கேட்கப்படும். கருத்துரை முடிஞ்ச உடனே நாம் வந்து தேர்தல் எப்படி நம்ம இந்த 35 தொகுதிக்கும் வேட்பாளர்களை போட போகிறோம், நம்ம எப்படி ஏதுங்கிறதெல்லாம் நம்ம எவ்வளவு சீக்கிரம் நம்ம இந்த கொடுத்து முடிக்கிறோமோ முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் பீம், ஜெய் பாரத், ஜெய் பூங்கா. ஓகேவா? 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் இந்திய கனசங்க கட்சி சார்பில் மிகவும் ஒடுக்கப்பட்டோர் தலைமையில் ஆட்சி அதிகாரம் பெறுவதற்காக தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவது என தீர்மானிக்கப்பட்டு மாவட்டந்தோறும் தேர்தல் பொறுப்பாளர்கள், சட்டமன்ற வாரியாக தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகிறார்கள். இதன் தொடர்ச்சியாக விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு இந்திய கனசங்க கட்சியின் வழிகாட்டும் தலைவர்களில் ஒருவரான மானியவர் கன்சிராம் பிறந்த நாளை முன்னிட்டு நாளை 15/3/2026 92வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகத்தில் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் கட்சியின் பொதுச்செயலாளராகிய நான் முத்துசாமி வெளியிடுகின்றேன். முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் கோவை மண்டலத்திற்கு கூடிய 113 மேட்டுப்பாளையம் மு. இளங்கோ கணேசன் ஜிபிஐ பொருளாளர் கைத்தட்டுங்க. 116 சூலூர் கா. நாகராஜ் ஜிபிஐ துணை பொதுச் செயலாளர். அடுத்து 122 கிணத்துக்கடவு ரா. மாரியப்பன் ஜிபிஐ கோவை மாவட்ட செயலாளர். 115 பல்லடம் ரங்கன் அண்ணாதுரை ஜிபிஐ திருப்பூர் மாவட்ட செயலாளர். 112 அவினாசி தனி சுரா ஆறுமுகம் ஜிபிஐ திருப்பூர் மாவட்ட அவைத்தலைவர். 113 திருப்பூர் வடக்கு முருகன் கந்தன் ஜிபிஐ திருப்பூர் மாவட்ட பொருளாளர். 114 திருப்பூர் தெற்கு எஸ்கே சண்முகம் ஜிபிஐ திருப்பூர் மாவட்ட துணை செயலாளர். 102 காங்கேயம் திருமதி விஜயலட்சுமி ராஜ்குமார் ஜிபிஐ தலைமை செயற்குழு உறுப்பினர். 121 சிங்காநல்லூர் ஓ. முருகன் கோவை மாவட்ட அவைத்தலைவர். 58 பெண்ணாகரம் சி. ராமகிருஷ்ணன் தருமபுரி மாவட்ட செயலாளர். 51 ஊத்தங்கரை தனி வே. முனுசாமி தலைமை செயற்குழு உறுப்பினர். 87 சங்ககிரி ரா. பழனிசாமி சேலம் மாவட்ட துணை செயலாளர். 145 முசிறி வி. திருமலை கொள்கை பரப்பு செயலாளர். 79 சங்கராபுரம் மு. கலைவேந்தன் அமைப்பு செயலாளர். 92 ராசிபுரம் தனி பே. அருண்குமார் என்கின்ற கபாடி மாவட்ட துணை செயலாளர். 93 சேந்தமங்கலம் மலைவாழ் தொகுதி தனி கே. துரைசாமி மாவட்ட அவைத்தலைவர். 94 திருமதி சுமதி கிருஷ்ணன் நாமக்கல் மாவட்ட செயலாளர். இந்த 17 வேட்பாளர்கள் வந்து இன்னைக்கு முதல் கட்டமாக வெளியிடப்படுகிறது. கிட்டத்தட்ட 234 தொகுதியில் இன்று 17 தொகுதி தான் வெளியிடும். படிப்படியாக முதல் பட்டியல், 2வது பட்டியல் வரும். இப்போ இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பிச்சி வச்சது தான். உங்களுக்கு இந்த சம்மந்தமாக ஏற்கனவே அதை நம்ம சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு இந்த இதனுடைய சாராம்சம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தரப்போகிறோம். உங்களுக்கு கண்ணா அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம். ஆளுக்கு ஒரு காப்பி. வேற என்ன கண்ணா? அவ்வளோதானே? தனித்து தான் போட்டிடுறோம். நாங்கள் யாரோடையும் கூட்டணி வச்சுக்கிறது இல்லைங்க. இப்போ நாங்கள் வந்து ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, சாதியால் மிகவும் சிதைக்கப்பட்டவர்கள், பொருளாதாரத்தால் மிகவும் நசுக்கப்பட்டவர்கள், அரசியல் ரீதியாக வாய்ப்பு மிகவும் மறுக்கப்பட்டவர்கள், பண்பாக அவர்களுக்கு வந்து நாம் வந்து அரசியல் அதிகாரம் பெற்றுத்தருங்கிற அந்த ஒரே ஒரு லட்சியம் தான். அது வந்து உங்களுக்கு சமூக ரீதியாகவும் இருக்கலாம், வர்க்க ரீதியாகவும் இருக்கலாம். அவர்களோடு இணைந்து கொண்டு 234 தொகுதிகளிலுமே நாங்கள் போட்டியிட போகிறோம். யாரோடையும் கூட்டணி வைக்கக்கூடிய திட்டமும் கிடையாது, எண்ணமும் கிடையாது.
இருந்தாலும் ஏற்கனவே நாங்கள் இந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த தேர்தலுடைய முழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேர்ந்து ஆளுவோம், சேர்ந்து வாழ்வோம், சேர்ந்து வளருவோங்கிறது தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுடைய முழக்கமாக வச்சிருக்கிறோம். அடுத்தது வந்து நமது கட்சி நமது வாக்கு நமது ஆட்சிங்கிற ஒரு முழக்கமும் வச்சிருக்கிறோங்க. இல்லைங்க, எல்லாத்தோடையும் நாங்கள் சேர்ந்து போட்டியிடுவோம். அவங்க வந்து பணம் வைத்திருக்கிறார்கள், நாங்கள் வாக்குகள் வைத்திருக்கிறோம். அவர்கள் பணத்தை கொடுத்து வாக்குகள் வாங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நாங்கள் வந்து பணத்துக்காக வாக்குகள் வந்து விற்க மாட்டோம். நாங்கள் வந்து ஜனநாயக கொள்கைகளுக்கோசரம் நாங்கள் வந்து வாக்குகளை கனசங்கத்துக்கு போடுவதற்கு தயாராக இருப்பதாக தான் நாங்கள் கருதுகிறோம். இல்லை கூட்டணி இல்லைங்க, இப்போ கூட்டணி வைக்கிறதுல இல்லைங்க, பெரிய கட்சிகள் வந்து இல்லைங்க, அவங்க பெரிய கட்சிகள் வந்துங்க சார், அவங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கோசரம் வந்து கூட்டணி வைக்கிறாங்க. நாங்கள் வந்து இந்திய கனசங்க கட்சின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்காக வேண்டும், நாங்கள் வந்து உங்களுக்கு ஆரிய மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சிங்கிற மாதிரி நாங்கள் பௌத்த மாடல் ஆட்சி அமைக்கிறதுக்கோசரம் தான் நாங்கள் கட்சி நடத்துகிறோம். நாங்கள் யாரும் அவங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கோசரம் நாங்கள் கட்சி நடத்த கிடையாது. முதல்வர் வேட்பாளர்னு பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு வந்து அதுக்குன்னு செயற்குழு பொதுக்குழுலாம் இருக்காங்க, அவங்க முடிவு பண்ணுவாங்க. யாரும் தனிநபர் எதுவும் முடிவு பண்ண முடியாது. இங்கே வந்து கூட்டு தலைமை தான் உங்களுக்கு, செயற்குழு பொதுக்குழு இருக்காங்க. அவங்க அதுக்கான தேவை வந்துச்சுன்னா 2வது கட்ட வேட்பாளர் வந்து நாங்கள் இப்போ தேர்தல் தேதி இன்னைக்கு 2-3 நாள் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். இப்போ தேர்தலில் சின்ன வெண்டைக்காய் சின்ன ஒதுக்கியிருக்காங்க. இல்லை, எல்லா தொகுதிக்கும் தான் 234 தொகுதிக்கு வெண்டைக்காய் சின்ன வாங்கியிருக்கோம். நாங்கள் ஏற்கனவே நின்று இருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் எலெக்ஷன் நின்றுட்டு தான் வரோம்.